தமிழகத்தினுடைய புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தி எங்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான காரணத்தையும் அதற்கேற்ப சூழ்நிலையும் தற்போது தங்களிடம் விளக்க உள்ளோம். தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் ஏறத்தாழ 8741 கௌரவ பேராசிரியர்கள் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் பணியாற்றி வருகின்றோம். 188 கல்லூரிகளிலும் தமிழகம் முழுவதிலும் பணியாற்றி வரக்கூடிய கௌரவ விரிவாளர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த அரசால் வழங்கப்படக்கூடிய ஊதியமானது இதுவரை 30,000-ஐ தாண்டவில்லை. தமிழகத்தையும் அதை சுற்றியுள்ள மாநிலங்களிலும் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ள அடிப்படை ஊதியமான அந்த 57,600 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய வரை தமிழகத்தில் அது நடைபெறவில்லை. அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகம் முழுவதிலும் கௌரவ பேராசிரியர்கள் 17 நாட்கள் தொடர்ந்து போராடி வந்தோம். எங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்க சொல்லி அப்பொழுது 5,000 ரூபாய் ஊதியத்தை மட்டும் உயர்த்திவிட்டு 12 மாத அந்த ஊதிய கோப்பை நிலுவையில் நிறுத்திவிட்டார்கள். எங்களுக்கு இணையாக பள்ளிக்கல்வித்துறையில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு 12 மாதமும் ஊதிய கோப்பை ஆணையாக வழங்கிவிட்டு எங்களுடைய கோப்பை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இது உண்மையிலேயே கடந்த காலத்தை வஞ்சித்தவர்களுக்கு இன்றைக்கு அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ பேராசிரியர்கள் எந்த ஒரு நிலையை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது கண்கூடாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மாணவ சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களை இந்த சமுதாயம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. அதற்கு நேர்மாறாக இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதே போல 2708 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பு செயல்படுத்துவதற்காக அவசர கோலத்தில் பல தவறுகளை அவர்கள் செய்தார்கள். அந்த 2708 பணியிடங்களையும் ரத்து செய்து சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.